வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசின்னு இருக்கேன். இது வார பலன்களுக்கான நிகழ்ச்சி. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நிகழ்வு தான் இருக்குது. அதாவது புதன் 23ஆம் தேதி கடகராசிக்குள்ளே வரார். மற்றபடி கிரகங்களுடைய மாற்றங்கள் எதுவும் பெருசாக இல்லை. 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் தொழில் சம்பந்தமாக நல்ல ஒரு முடிவுகளை எல்லாம் எடுப்பீர்கள். சில முக்கியமான விஷயங்களில் இது வேண்டும் இது வேண்டாம். நீங்கள் ஒரு தொழிலதிபராக இருந்தீங்கன்னா எனக்கு சிலதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட்ஸ் இதெல்லாம் வேணாம், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் வேணாம். எது தேவையோ அது எனக்கு இருக்கட்டும். இந்த களை எடுப்பதுன்னு சொல்லுவாங்க விவசாயத்தில், அது போன்ற ஒரு விஷயங்கள்லாம் ஈடுபடுவீங்க. ஆனால் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்னு சொல்கிறத விட நீங்கள் சொல்கிறத உங்கள் கணவர் கண்டிப்பாக செய்யணும். அப்போ நீங்கள் ஆணாக இருந்தால் பெண் கண்டிப்பாக செய்வாளா? அது உறுதி இல்லை. ஆனால் நீங்கள் பொண்ணாக இருந்தால் அவர் கண்டிப்பாக செய்வார். நல்ல வாரம், சந்தோஷங்கள் நிறைந்த வாரம். சில நேரங்களில் வெளிநாட்டு பயணங்களை பற்றி திட்டமிடுவீங்க. அது நீங்கள் திட்டமிட்டபடி ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் நன்னாகவும் அமையும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்புன்னு சொல்லாட்டா கூட கை கொடுக்கும். ஆனால் நேரத்துக்கு சாப்பிட்டேன், நேரத்துக்கு தூங்கினேன் அப்படிங்கிறது மட்டும் இயலாத காரியமாக இருக்கும். ஏன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் வரும்போது நம்ம கிடச்ச நேரத்தில் சாப்பிடுவோம், ராத்திரி லேட்டாக வந்து தூங்குவோம். இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் தான் கொஞ்சம் ஆரோக்கியத்தை பாதிக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி ரொம்ப பிஸி வீக், பட் அ ப்ராக்ரெசிவ் வீக். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.